பருவங்களுக்கும் சுவைக்கும் உள்ள தொடர்பு. தமிழர்கள் தங்களுடைய பருவத்தை காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆ பிரிச்சாங்க. இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். 6ஆ பிரிச்சாங்க. இந்த 6ஆ ஏன் பிரிச்சாங்க அப்படின்னா, தமிழருடைய உணவுல 6 சுவைகள் பிரதானமாக இருந்தது. அந்த 6 சுவைக்கும் இந்த 6 பருவத்துக்கும் ஒரு பெரிய பொருத்தம் உண்டுங்க. உணவுங்கிறது இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், அது வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தமிழர்கள் உணவை ஒரு இயற்கையான ஒரு பொருளா பார்த்தாங்க. உடம்புல உள்ள வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் சமப்படுத்தக்கூடிய சக்தி உணவுக்கு இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. அப்போ உணவே மருந்து அப்படின்னு நினைச்சதுனாலதான் அந்த உணவுல இருக்கக்கூடிய சுவைகள் என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல எந்த சுவை எந்த காலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இளவேநீர் காலத்தை எடுத்துக்கோங்க. அப்பந்தான் குளிர் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லார் உடம்புக்குள்ளேயுமே கபம் அதிகமா இருக்கும். அந்த கபம் கொஞ்சம் கொஞ்சமா உருக தொடங்குற காலம் இந்த காலம். தென்றல் காற்று இதமாக வீசக்கூடிய ஒரு சூழல் அப்பந்தான் இருக்கும். அப்போ நாம கசப்பான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமா கசப்புக்குத்தான் இந்த கபத்தை உருக வைக்கக்கூடிய, கரைக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு பெரியவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இளவேநீர் காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சித்திரை, வைகாசி. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வேப்ப இலை, முருங்கை இலை, அகத்திக்கீரை, வெண்டைக்காய், இது மாதிரியான பல காய்கறிகளை நம்ம உட்கொள்றதை நீங்க வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற சுவை எது அப்படின்னாக்கா கசப்பு சுவை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை பகல்ல தூங்கவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா முதுவேநீர் காலம்னு சொல்லக்கூடிய கோடை காலம், அதுல பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது ஆனி, ஆடி. இது சித்திரை, வைகாசி, அடுத்து வரக்கூடிய ஆனி, ஆடி. அப்படி ஒவ்வொரு பருவத்துக்கும் 2 மாதங்களை குறிப்பிட்டாங்க நமக்கு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கோடை வெயில். உடம்புல உள்ள மொத்த நீர் சத்துமே உரியப்பட்டுரும். எனர்ஜியே நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் பாருங்க நீர் காய்கறிகளை அதிகமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இனிப்பு சுவை ரொம்ப முக்கியம். அந்த கோடை காலத்தோட தொடர்புடையது இனிப்பு சுவை. பாலா இருக்கட்டும், இளநீரா இருக்கட்டும், இது மாதிரியான வெள்ளரிக்காய் போன்ற நீர் ஆகாரமுடைய பொருட்களை சாப்பிட சொல்லுவாங்க. முக்கியமான சுவை என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு சுவை. அப்பனாதான் நமக்கு டீஹைட்ரேட் ஆகாம நமக்கு இருக்கும் இனிப்பு. அதற்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கார்காலம். கார்காலத்து வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நமக்கு அந்த கபம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த குளிர் அது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கும். அதனாலதான் பாருங்க அந்த காலத்துல வந்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் நிறைய கொடுப்பாங்க. வாழைக்காய் நம்ம சாப்பிட்ற சூழல் சொல்லுவாங்க. ஏன்னா துவர்ப்பு சுவை, துவர்ப்புக்கு அந்த சக்தி உண்டு. எப்படி நம்முடைய கசப்புக்கு வந்து அந்த கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கோ, அதே மாதிரி கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா துவர்ப்புக்கு இருக்கு. அதனால துவர்ப்பு சுவை தொடர்புடைய ஒரு காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது கார்காலம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, அதுக்கு அடுத்து வருது ஆவணி, புரட்டாசி. அதுக்கடுத்து கார்காலம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குளிர்காலம் வந்துடும். அந்த குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து அந்த முட்டி வலி வரும், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பந்தான் அதிகமாகும், மலச்சிக்கல் போன்றதெல்லாம் அதிகமா ஏற்படும். அப்போ அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த துவர்ப்பு சுவையோட நமக்கு வந்து தொடர்பு படுத்தியிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த ரசம் வைக்கிறது அதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர்காலத்துல அதிகமா நமக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க இல்லையா. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்பனி காலம், பின்பனி காலம். இந்த முன்பனி காலத்தை கொண்டல் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பந்தான் வந்து நமக்கு உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குளிர தாங்கக்கூடிய சக்தி வரணும்னா உடம்புல கொஞ்சம் சூடு நமக்கு ஏற்படணும். அதனாலதான் பாருங்க புளிப்பு சுவை அதிகமாக இந்த காலத்துல வந்து நம்ம எடுப்பாங்க. புளிப்பு சுவையுடைய பொருட்கள் திராட்சை பழமா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், கீரைகள் எல்லாத்துலயுமே எதெல்லாம் புளிப்பு இருக்கோ அந்த புளிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டல் காலம்னு சொல்லக்கூடிய முன்பனி காலத்துல நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். அதே மாதிரி பின்பனி காலம் வந்து பாத்தீங்கன்னா காரச்சுவை அதிகமாக இருக்கும். மிளகா வத்தலா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், அந்த மாதிரி காரமான பொருட்களை அதிகமா பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பின்பனி காலகட்டம் இல்லையா. அப்படி தமிழர்கள் தங்களுடைய பருவத்தை வந்து வருடத்துல 12 மாதங்களை 2 சேர்த்து பிரித்து 6 பருவங்களாக்கி அந்த 6 பருவத்திலும் எந்த சுவை மேலோங்கி இருக்க வேண்டும்
அப்படி நம்முடைய உணவை அமைத்து கொண்டால் உடலில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த வாதம் பித்தம் கபத்தை சரி செய்ய முடியும் என்பதை அன்றைக்கே கண்டுபிடித்து இயற்கையோடு வாழ்ந்த ஒரு இனம் எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இனம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.